மீன் குழம்பு சூடா ரெடி பண்ணியாச்சு. மத்தி மீனை வந்து எப்பவுமே பொரிச்சாலும் நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜா ரூபி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ புது வீட்டுக்கு வந்துட்டோம். புது வீட்டில் வந்துட்டு நைட் டைம் தான் இது. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம துணி எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ எல்லா திங்ஸ் எல்லாம் இறக்கணும். மூட்டை எல்லாம் பிரிச்சு ஒவ்வொரு பெட்டியா வந்து காலி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து இன்னும் வந்து நிறைய பெட்டி இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. காலி பண்றது ஒரு சிரமம் இல்லாம அதை எடுத்து வைக்கிறது இன்னும் பெரிய சிரமம். அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கு. தோண்ட தோண்ட பணம் வந்தா பரவாயில்ல. தோண்ட துணி மட்டும் தான், மணி கிடையாது, துணி மட்டும் வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்புறப்ப நிறைய கிச்சன் சாமான் எல்லாமே பாதி குக்கரு, அது எனது அலுமினிய பாத்திரம், இந்த மாதிரி நிறைய கழிச்சுட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா துணிமணி கழிச்சுட்டு இருக்கோம். அங்கேயுமே கழிச்சோம். இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசரமா மாறின ஒரு கதை தானே, உங்களுக்கே தெரியும். அவசரமா வீடு மாறி இருக்கோம். அப்படிங்கிறப்ப பார்த்து ஒவ்வொன்னா நாங்க எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இதனாலும் சரி, இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து நம்ம எடுத்து வச்சோம், நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து புது வீட்டுல சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு. என்ன சமைக்கணும் நாளைக்கு? மீன் குழம்பு வேற சமைக்க சொல்லி இருக்காங்க. புது வீடு மாறினாலே மீன் குழம்பு சமைச்சா நல்லதுன்னு இருக்காங்க. எனக்கு அதுக்கு சொன்னாங்க. சரி, அதே நம்மளும் செஞ்சு பார்ப்போம். சரி, ஓகே. எல்லாம் எடுத்து வச்சுட்டு பின்னா ரெண்டு பெட்டி நான் ஒன்று கிளீன் பண்றேன், நீ ஒன்று எடு. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். சாய்ஸ்டி இந்த பெட்டியெல்லாம், இந்த காலி பண்ற பெட்டியெல்லாம் எடுத்து சாய்ஸ்டி வச்சு விளையாண்டுட்டு இருக்கு, குப்பையாக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், வீடு மாறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம், சிரமம் அப்படின்ட்டு. நம்ம எடுக்க கிட்டத்தட்ட ஒரு மாசம்னால அந்த வேலை இருக்கும். அதே தான் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. 2 நாளா நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச 2 நாள் தான் முடிஞ்சிடும் எல்லாமே. சாய்ச்சி வந்து நம்ம இவ்வளோ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க அதை சிக்கன் கடையே பார்பிக்யூ கடையா மாத்திருக்காங்க. உள்ள வந்து சிக்கன் வேற, அதான் இதுதான் இந்த கடை தானே, பர்கர் பீஸா. நீ இப்ப குக்கிங் அப்புறம் குக்கிங் மாஸ்டர் தானே நீ? மாஸ்டர், எனக்கு ஒரு நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ். வீடா? இப்ப வீடா மாறிடுச்சா? சமைக்கும். மீன் குழம்பு இன்னைக்கு செய்ய போறோம். ஓகேவா? துணிமணி எல்லாம் மடிச்சிட்டு மீன் குழம்பு செய்ய போறோம். ஓகேவா? இப்பதான் பீரோல அடிக்க வச்சுட்டே இருக்கேன். அம்மா மடிச்சு கொடுக்க நான் அடுக்கி இருக்கேன். ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் தெரியும், 2 நாள் தான். நமக்கு பிடிச்சதை இங்க இருந்து எடுத்தா அதெல்லாம் கலைஞ்சு போயிடும். ஏதோ இப்போதைக்கு நம்ம திருப்திக்கு அடுக்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். 4 நாளையில இது இங்க உள்ளது அங்க போயிருக்கு, அங்க உள்ளது இங்க வரும். இது எல்லாமே வந்து சாரி தான். அது எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த பாக்ஸ் தான் நான் போட்டு வச்சிருக்கேன், சாரி மட்டும். ஏன்னா சாரிய பீரோல வச்சாலே சாரி எடுக்கிறப்ப கலைஞ்சிடும். அந்த பாக்ஸ் வந்து சாரி போல்டிங் பண்ற பாக்ஸ். சேஃபா அது மட்டும் அதுக்குள்ளேயே இருந்துக்கும். அப்படியே வச்சு. ஆமா. இப்போ என் பீரோ எடுத்துப்பா. உன் பீரோவை நீ தான். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். நல்லா வருவா. துணியை நம்ம அடிச்சு கொடுத்துட்டேன் எடுத்து பாருங்க. அதுலயுமே வந்து இவங்களுக்கு மட்டும் 2 பீரோவா பாருங்க. 2 பீரோ ஃபுல்லா இவங்க துணி, எனக்கு மட்டும் ஒரு துணி. பாக்குறவங்களுக்கே தெரியும், அவங்க வீட்லயும் லேடிஸ்க்கு தான் இடம் பீரோ இருக்கும். அப்படியா? ஆனா எல்லா வீட்லயும் ஆண்கள் தான்ப்பா பாவம். ஆமா. உங்களுக்கு என்ன துணி இருக்கு சொல்லு. நினைச்சா ஷர்ட்டை தூக்கி போடுறீங்க, அப்புறம் புதுசு வாங்கிக்கிறீங்க. நாங்க அப்படி இல்லை. இந்த சாரின்னா இது ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருப்போம், அது ஒரு பிறந்த நாளுக்கு எடுத்தது வச்சிருப்போம். அது எல்லாமே கீழே இறக்கி வைக்கணுமா? கட்டில் இந்த மெத்தையை மாத்தணும் நம்ம. சரி, அதுக்காக தான். சரி, ஓகே, நீங்க எடுத்து வைங்க, நான் போறேன். The next day. அப்புறம் அந்த பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். அதே தான் எங்களுக்கும். ஏன்னா நம்ம வேலையும் பார்க்கணும், இதுவும் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப ஒரு ஆளாக என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் நவுத்தி வைக்க முடியும். அப்படி தான் நாங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி, நிறைய பேர் சொன்னாங்க புது வீட்டுக்கு வந்தால் மீன் குழம்பு சமைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சமைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது சரியா என்னங்கிறது எனக்கு தெரியல. இல்ல காமாக்கா சமைச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா இதுதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. பால் காய்ச்சிட்டா
பால் காய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் சமைக்கிறது வந்து மீன் குழம்பு சமைச்சா நல்லா இருக்கும், வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம சொந்த வீடு கிடையாது, சரி செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு மீனும் அப்படியே வர வழியில வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். புது வீட்டில் கிச்சன்ல சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். திருப்பூர் உழவர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் திருப்பூர்ல பெரிய மார்க்கெட்டு, எல்லாமே கிடைக்கும். உள்ள மீன் காய் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும், அதனால இங்கே வர்றது. காலையிலே வந்தனால இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு சாயந்தரம் டைம்லாம் வந்தால் செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாத்தையும் அள்ளிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தான், நம்ம ஃப்ரிட்ஜு தாங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் எல்லாமே வாங்கிட்டோம். அவ்வளோ காய் வாங்கியுமே 350 ரூபா இந்த மாதிரி தான் ரேட்டு வந்துச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியோட எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ மீன் வாங்குறதுக்காக இந்த சைடு வந்திருக்கோம். இங்கேயுமே கூட்டமாக தான் இருக்கு. நல்ல மீனை ஒன்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம். எடுக்கலாம். நல்ல மீனா போடுங்க, எல்லாமே நல்ல மீன் தான். குழம்பு வச்சுதான் ஃப்ரை பண்ணு. 150 ரூபா. ஓகே டன். திருப்பி காட்டு, திருப்பி காட்டு, திருப்பி காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கிட்டோம். மீனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமான்னு மீன் மார்க்கெட் வந்து பார்த்தா தான் தெரியுது. இன்னைக்கு தான் மீன் சந்தைக்கு நான் வந்திருக்கேன். இத்தனை வருஷம் ஆகி பக்கத்தில் இருக்க கடையிலே வாங்கிட்டு வந்துடுவார். பரவாயில்ல, இவ்வளோ பேர். எப்போ கணவாயின்னு கேட்டால் கணவாயில் எத்தனை ஐட்டம், இப்போ அந்த சீலா மீன் கேட்டால் சீலா மீனில் எத்தனை ஐட்டம், ஒவ்வொரு மீனும் அத்தனை ஐட்டம். அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கறதுக்கே வருஷம் ஆயிரும். நமக்கு மீனை சாப்பிட்டோமா, நம்ம கடையில சாப்பிட்டு பழக்கமே செஞ்சு இது பண்ணது இல்லை. ஊர்லனா செஞ்சிருக்கோம், ஆனால் அது பேர் தெரியாது. ஆமாம். சரி ஓகே, மீன் வாங்கிட்டு காயும் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் போய் மீனெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணி மீனை வந்து நான் சமைச்சிட்டேன். சமையல் வீடியோக்கா காட்டலம்பீங்க. நிறைய வேலை, வீடு மாறினா என்னென்ன வேலை இருக்கும் அப்படின்னு மாறினவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்ன ஒரு மாசமே ஆயிரும் அங்க உள்ள நிலைமைக்கு இங்க செட் பண்றதுக்கு. அதே ஃபீலிங்ஸோட தான் நானும் இருக்கேன். அதனால சமையல் வீடியோ எடுக்கல, சமைச்சு முடிஞ்சிட்டேன். மீன் குழம்பு சூடா ரெடி பண்ணியாச்சு. அவங்களே கட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. சீலா மீன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீனை வாங்கி நாங்க சமைச்சிருக்கோம். சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுறேன். மத்தி மீனை வந்து எப்பவுமே பொரிச்சாலும் நல்லா இருக்கும், சமைச்சாலும் நல்லா இருக்கும். அதனால நல்லா முருகலா பொரிச்சாச்சு. அப்போ சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். அது போக சுட சுட சாப்பாடு. நிறைய பேர் தெரிஞ்சவங்கலாம் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே சொன்னாங்க, மீன் வாங்கி சமைச்சா புது வீட்டில் நல்லது. அது ஃபர்ஸ்ட் சமையல் வந்து வேற எதுவுமே செய்யாதீங்க, மீன் சமைங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சமையல் என்ன சமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இது எதுக்கு வீடு மாறினீங்க, என்ன ஆச்சு, அந்த வீடு என்ன, இது சொந்த வீடா என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ஃபுல் வீடியோல அடுத்தடுத்து வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இப்ப மாறி 3 நாளா தான் ஆயிருக்கு. வீடே இன்னும் நம்ம செட் பண்ணல. எடுத்துட்டு வந்த சாமானும் அப்படியே தான் இருக்கு. அதுக்கடையில எங்க கல்யாண நாள் நிறைய இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க, புது வீட்டுல நீங்களும் சாப்பிடலாம்.